ஜெகதீசன். என்னோட மாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. நாங்கள் கோவாவில் நடைபெற்ற இந்தோர் ஸ்ரீலங்கன் கராட்டே ஓப்பன் சாம்பியன்ஷிப் நடைபெற்றது. இங்கேருந்து நம்ம சென்னையிலிருந்து 11 மாணவர்கள் கலந்துக்கிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா 5 தங்கம், 3 வெள்ளி, 12 வெண்கல பதக்கங்களை நாங்கள் பெற்றிருக்கோம். அது எங்களை பொறுத்தவரையில் பெரிய சந்தோஷமான விஷயம். அடுத்ததாக இதில் ஜெயித்த மாணவர்களுக்கு அடுத்த கட்டமான துபாயில் நடக்கக்கூடிய இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்புக்கு அவங்க தகுதி பெற்றிருக்காங்க. மற்றும் இதற்கு இந்த மாணவர்களை பயிற்சி கொடுத்து ஊக்குவித்து எங்களோடு இருந்த அனைத்து மாஸ்டர்ஸுக்கும் மிக்க நன்றி. இன்னும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த பேரண்ட்ஸுக்கும் நன்றி சொல்கிறோம். அதே போல் இந்த மாணவர்கள் ரொம்ப ஒரு முயற்சி எடுத்து கடுமையான பயிற்சி எடுத்து இந்த ஒரு ரொம்ப டஃப்பாக தான் இருந்த மேட்ச், ஆனாலும் இன்னைக்கு வின் பண்ணி வந்திருக்காங்க. இது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து நம்ம சென்னையில் சென்று வெற்றி பெற்று வந்திருக்கும். அடுத்த லெவலுக்கு இவங்க தயாராக இருக்காங்க. எந்தெந்த ஏஜில் உள்ளவங்க கலந்துட்டாங்க? 5 வயசுல இருந்து அபோவ் 18 இயர்ஸ் கலந்துருக்காங்க. மொத்தம் அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 மாணவர்கள் கலந்துட்டாங்க. எந்தெந்த மாநிலத்திலிருந்து கலந்துருக்காங்க? மாநிலங்கள் பாத்தீங்கன்னா இது நடந்தது இந்தியா, ஸ்ரீலங்கா. மாணவர்களுக்கு என்ன நெக்ஸ்ட் இப்போ அடுத்த காம்படிஷனுக்கு ரெடியாக இருக்காங்க துபாய்க்கு போகிறதுக்காக. அதுக்காக பசங்களுக்காக என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அரசாங்கம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கும். ஜெகதீசன், பாலு. கோவால போயிட்டு தங்க மெடலு, பிரான்ஸ். நீ எவ்வளவு நாளா கராத்தே கத்துக்கிற? எப்படி இருக்கு கராத்தே கத்துக்கிறதுனால அவன் மனநிலை? ஆமா, நீ எவ்வளவு நாளா கராத்தே கத்துக்கிறதோ அந்த கராத்தே எவ்வளவு பிடிக்கும்? நிறைய பிடிக்கும் கராத்தே. ரொம்ப நாளா கத்துக்கிட்டேன். கராத்தேல என்ன சாதிக்கணும்? உன்னோட ஏஜ் கம்மியா இருக்கு. எத்தனை வருஷமா கத்துக்கிற? 7. எத்தனை 2 வருஷமா கத்துக்கிற? எத்தனை வருஷம்? 2 வருஷமா. சரி, இப்போ போய் இங்க விளையாண்டுட்டு வந்துருக்கிற இது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு இதுல போயிட்டு அப்படியா? வேற உனக்கு என்ன தேவைப்படுது கராத்தேல? இன்னும் இந்த மாதிரி என் பேர் தீக்ஷியா. நான் சென்னையிலேருந்து கோவாவுக்கு போய் குமுத்தியில் கோல்டும் கட்டாவில் பிரான்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது இந்தோ ஸ்ரீலங்கன் ஓப்பன் கராத்தே சாம்பியன்ஷிப். இது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்த டோர்னமெண்ட்டு. ரொம்ப டஃப்பாக இருந்தது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம், அதனால் ப்ரைஸ் வாங்க முடிஞ்சது.